லிகோடர்மா என்பது ஒரு வெண்புள்ளிகள். இதை விட்டிலிகோ என்று சொல்லுகிறோம். சில நேரங்களில் தனக்கு வந்தால்தான் தலைவலி, தனக்கு வந்தால்தான் திருவலி என சில பிரச்சனைகள் அந்த பாதிப்பவர்களை மட்டுமே அதை மையமாக கொண்டிருக்கின்றது. ஆனால் சில பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த லிகோடர்மா, இந்த வெண்புள்ளிகள் என்பதை பலரும் வெண்குஷ்டம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். குஷ்டம் என்பது வேறு. லெப்ரசி, ஹான்சன்ஸ் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த லெப்ரசி என்பது அதிலும் வெள்ளப்புள்ளிகள் வரும். ஆனால் அந்த வெண்புள்ளிகளில் தொட்டால் உணர்வு இருக்காது. ஆனால் லிகோடர்மா என்பது தொட்டால் உணர்வெல்லாம் இருக்கும். ஆகவே நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், லிகோடர்மா என்றாலே வெண்குஷ்டம் என்று சமுதாயத்திலே ஒதுங்கி வாழ்கிறார்கள், அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லாமையே இதற்கு காரணம். ஸோ லிகோடர்மா என்பது வேறு, லெப்ரசி என்கின்ற ஹான்சன்ஸ் டிசீஸ் குஷ்டம் என்பது வேறு. இரண்டிலுமே வெண்புள்ளிகள் இருக்கலாம். ஆனால் வெண்புள்ளிகளை தொட்டால் உணர்ச்சி இல்லாமல் இருப்பது அது வெண்குஷ்டம். ஆனால் லிகோடர்மாவில் வெண்புள்ளிகளில், விட்டிலிகோ என்கின்ற அந்த வெண்புள்ளிகளில் தொட்டால் தொடு உணர்ச்சி இருக்கும். இவற்றை கொண்டு சமுதாயத்திலே நாம் அவற்றை பிரித்து கொள்ள வேண்டும். மேலும் லிகோடர்மா என்று வரும்போது, இப்போ நான் படத்தில் காட்டுகின்றேன், பல நோயாளிகள், பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள், நான் வழக்கமாக சொல்வது போல, காரணம் பல ஆண்டுகளாக இந்த ஹோமியோபதி முறையை பயன்படுத்தி வருவதால் ஏகப்பட்ட நோயாளிகள் இந்த லிகோடர்மாவில் குணமாகின்றார்கள். சிலர் உடம்பு முழுக்கமே ப்ளீச் ஆகி வருவார்கள். உடம்பு முழுக்க தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படி வெண்மையாக வெண்புள்ளிகள் பரவிவிடும். சிலருக்கு ஆங்கங்கே சில இடங்களில் இருக்கும். ஸோ இவற்றை சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின் என்று எடுத்துக்கொள்ளவேனால், சிகிச்சைக்கு முன் இந்த முகத்தில் இருப்பது, உடம்பில் இருப்பது எல்லாமே சில மாதங்கள், சில காலங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும்போது அவை தானாகவே புள்ளி புள்ளியாக மறைந்து விடுகின்றன. இவற்றை கண்கூடாக நம்முடைய தொழிலிலே, நம்முடைய சிகிச்சையிலே, நம்முடைய வைத்தியத்திலே நாம் கண்டுள்ளோம். பலருக்கும், பல்லாயிரம் மக்களுக்கு இந்த லிகோடர்மாவில் குணப்படுத்துகின்றோம். ஆகவே லிகோடர்மா என்பது என்னவென்றால், இது அது ஒரு டிசீஸ் இல்லை. லிகோடர்மா என்பது ஒரு நிறமி குறைவு, அதாவது மெலனின் என்கின்ற பிக்மெண்டேஷன்ஸ். இப்போ ஆப்பிரிக்காவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறமி அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த லிகோடர்மா அந்த நிறமே கருப்பாக இருக்கின்றது. அந்த தோலே கருப்பாக இருப்பதால் அவர்கள் கருநிறமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கவர்களை பார்ப்பார்கள், அவர்களுக்கு தோல் வெள்ளையாக இருக்கின்றது. அவர்கள் அந்த மெலனின் பிக்மெண்ட் குறைவாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய இந்தியாவில் இந்த சமநிலையில் இருப்பதால் நாம் மாநிலமாக இருக்கிறோம். இவற்றிலே அந்த வெண்புள்ளிகள் என்பது அந்த மெலனின் பிக்மெண்ட்டு, அந்த நிறமி குறைவதால் இவை ஆங்காங்கே வெள்ளையாக வருகின்றது. இது சமுதாயத்திலே பலரையும் இது பாதிக்கின்றது. சிலருக்கு தாய்மார்களுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு இது வருமா, ஒருவேளை பேரன் பேத்திக்கு இது வருமா என்று யோசிக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இது ஜெனட்டிக்காக இது வருவதில்லை. இது சிலருக்கு மட்டும்தான் வரும். இது குடும்பத்தில் பெரும்பாலும் குடும்ப வகையாக இது வருவதில்லை. எனவே யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் இம்மீடியட்டாக ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஹோமியோபதியில் ஏகப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்குன்னு, ஆர்சனிக் சல்ஃப்ளேவ், ஆர்சனிக் ஆல்பம், சைலிஷியா, கேலிமியூர் போன்ற ஏராளமான மருந்துகள் இதில் ஹோமியோபதியில் இருக்கின்றன. பேசிலினம், என்ட்ரனோசோல், இப்படி பல மருந்துகள், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த வெண்புள்ளிகளை ஹோமியோபதி முறையில் வெளிப்பூச்சிகள் எதுவும் இல்லாமல், வெளி ஆயின்மெண்ட் இல்லாமல், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இல்லாமல் நாம் குணப்படுத்தி விடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெண்புள்ளிகளை பற்றி சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன். காரணம், நிறைய பேர் இதை வெண்குஷ்டம் என்று பயந்து விடுகிறார்கள், அவர்களை ஒதுக்கி விடுகிறார்கள், சமுதாயத்திலிருந்து பிரித்து விடுகிறார்கள், இவங்களும் ஒதுங்கி வாழ்கின்றார்கள். ஆகவே இது ஒரு நிறமி குறைவுதானே தவிர இது ஒரு வியாதி அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு, அந்த லிகோடர்மா வெண்புள்ளிகள் இருப்பவர்களை கண்டு நாம் அச்சவும் பட வேண்டாம், அவர்களை ஒதுக்கவும் வேண்டாம். இது அந்த வெண்புள்ளிகள் வந்தவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கவும் வேண்டாம். எனவே ஹோமியோபதியை பயன்படுத்துங்கள். அந்த வெண்புள்ளியிலிருந்து நீங்கள் குணம் பெறலாம். நான் பல புகைப்படங்களை இதில் காட்டியிருக்கின்றேன். சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின் அவற்றை பார்த்து நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை அணுகி, நீங்களாகவே நான் சொன்ன மருந்தையெல்லாம் பயன்படுத்தாதபடிக்கு அந்த டாக்டர்களை, ஹோமியோபதி டாக்டர்களை கன்சல்ட் செய்து சரியாகி
குணப்படுத்தி, ஆனால் சிறிது காலம் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஓரிரு வாரங்கள் சென்றுவிட்டு புள்ளிகள் வரவில்லையே, ஒன்றும் மாற்றமில்லையே என்று நீங்கள் பதற்ற வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து எடுங்கள். உங்கள் டாக்டர் சொல்கிற மருந்தை தொடர்ந்து கரெக்டாக போங்க. அந்த ஹோமியோ டாக்டரை பாருங்கள், அந்த மருந்தை பயன்படுத்துங்க. அது ஈஸியான மெடிசன்ஸ், எல்லாமே இனிப்பாக இருக்கும். பெரும்பாலும் இனிப்பாக இருக்கும், எல்லாம் ஜவ்வரிசி போல் இனிப்பாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திட்டு நீங்கள் ஈஸியாக இதில் க்யூர் பண்ணிடலாம், விடுபடலாம். ஆனால் லிக்கோடர்மா என்ற அந்த விட்டிலிகோ வெண்புலிகளை பற்றி சமுதாயத்தில் அச்சம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாரும் இதை நினைத்து ஒதுங்கவும் வேண்டாம், ஒதுக்கப்படவும் வேண்டாம். இரண்டாவது, தலைமுறையாக இது வரும் என்று யாரும் அச்சப்பட்டு சிலர் அந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை தவிர்த்து விடுகிறார்கள். சிலர் அந்த மணப்பெண்ணை வேண்டாம் என்கின்றார்கள், அல்லது அந்த மணவாளனை வேண்டான் என்கின்றார்கள். காரணம், அவர்கள் குடும்பத்தில் குடர்மா இருக்கின்றது, இது நம் சந்ததிக்கு வந்துடுமோ, பேர குழந்தைகளுக்கு வந்துடுமோ என்று பயப்படுகிறார்கள். இல்லது தன்னுடைய மகளுக்கு இது ஒட்டி விடுமோ, இல்லை மகனுக்கு இது ஒட்டி விடுமோ அவர்கள் மூலியமாக என்று பயப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் இது வராது. ஆகவே இது அங்கொன்று இங்கொன்று என்று இங்கு எங்கு பார்த்தாலும் இப்போ நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அந்த மெலனின் பிக்மெண்ட் தான். இது வியாதி இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இது வியாதி இல்லை, ஒரு நிறமி. பிக்மெண்ட் என்கின்ற அந்த நிறமி, அதை மெலனின் பிக்மெண்ட்டு நிறமி குறைவினால்தான் இது வருகின்றது. எனவே அருள் கூர்ந்து தயவு செய்து இதை பற்றி பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நீங்கள் ஹோமியோபதி எடுத்து முழுமையாக குணப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.